கசப்பான உண்மை. இது பொறுமைதான். இது ஒரு கசப்பான உண்மை. உதாரணமாக நாங்கள் கடைக்கு செல்றோம் என்று வைத்துக் கொள்வோம். வரிசையில் நிற்க வேண்டி வரும் சில வழியில. இது ஒரு கசப்பான உண்மைதான். நாங்கள் நின்று தான் சாமான வேண்டி வர செல்வோம். இங்கிலாந்தில் எடுத்துக்கொண்டா எல்லாத்துக்கும் கியூ தான். பொறுமையை கையாண்டு பாருங்கள் அந்த நேரத்திலே. உதாரணமாக நான் உங்களுக்கு கிருசாம்பாளின் கதையை நினைவூட்ட விரும்புகின்றேன். அது உங்களுக்கு தெரிந்ததே. அது மட்டுமல்ல, பொன்விட்டை இடும் வார்த்தை இழந்தவனின் கதையும் உங்களுக்கு தெரியும். பொறுமையை இழந்தால் நாம் நமது இலக்கை இழப்போம். நன்றி. வணக்கம். உங்களை படைத்த இறைவன் எப்படி பகலை இரவாக மாற்றுகின்றானோ அப்படியே உங்கள் கவலைகளை சந்தோஷமாக மாற்றி விடுவான் என்று வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 11ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். UK நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானத்தை டாக்டர் ஜெகநாதனால் நடத்தப்படும். பிரபஞ்ச நன்றி தமா மாஸ்டரால் கூறப்படும். சொற்பொழிவு செல்லத்துறை சண்முகநாதனால் நடாத்தப்படும். சொற்பொழிவு பொறுமை. இப்போது இந்த தியானத்தை ஜெகநாதன் மாஸ்டரை நடாத்தும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சற்று வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி நீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள் மூச்சு பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். முதல் 15 நிமிடங்களுக்கு தியானத்தை ஒரு இசையின் பின்னணியிலும் அதன் பின்னர் மௌனத்திலும் மேற்கொள்வோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கை விரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும்.
இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொள்வதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இந்த தளத்தை தமாம் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஜெகா மாஸ்டர். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் தமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks to Jagan Master for guiding the meditation. Thanks goes to Bhavani Master for recording. And thanks goes to myself for displaying the posters and music. Thank you. அறிமுகம் தேவை தானா? பாபு தனக்குன்னு அறிமுகம் தேவையில்லை என்று சொன்னார். தனது பட்டங்களையும் பணத்தையும் நாங்கள் சுமந்து செல்ல போவதில்லை, இலகுவாகவே செல்ல விரும்புகின்றேன் என்பதால் அறிமுகம் தேவையில்லை என்று கூறினார். இப்போது உலகின் பலம் வாய்ந்த 3 ஆயுதங்கள், 1 பிரார்த்தனை, 2 பொறுமை, 3வது இறை நம்பிக்கை. இப்போது பொறுமையினை பற்றி கதைக்க பாபு மாஸ்டரை அழைப்போமா? Where are you? He's coming. Okay. நன்றி. வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். முதலில் எனக்கு அகரத்தை கற்பித்த எனது ஆசிரியர் நடராசரா வாத்தியாருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அத்துடன் உங்கள் அனைவருக்கும் இந்த பேச்சை கேட்க வந்திருப்பவர்களுக்கு முன்பாகவே நன்றியை கூறிக்கொண்டு இதை தொடங்க இருக்கின்றேன். இந்த ஒரு வித்தியாசமாக தான் நான் இந்த நிகழ்ச்சியை செய்ய இருக்கின்றேன். என்ன மாதிரி என்று சொன்னால், அது சிறிய ஒரு குறிப்பொன்றை உங்களுக்கு தர விரும்புகின்றேன். இந்த பேச்சு மிகவும் சிறியதாகத்தான் இருக்கும். அதன் பிறகு நான் ஒரு 4 கேள்விகளை உங்களிடம் தொடுக்கலாம் இருக்கின்றேன். அதற்கு உங்களிடமிருந்து உங்கள் ஒத்துழைப்பை நான் வேண்டி நிற்கின்றேன். உங்களுடைய அது சொந்த அனுபவங்களாக இருக்கலாம். இப்ப லிங்காலிங்கராட்டம் வாசிருக்கார், அவர் இப்போ சொந்த அனுபவத்தை தான் கூறுவார். அன்றைக்கும் அது அப்படி ஏதாவது வச்சிருப்பார் பாக்கெட்டுக்குள்ளே நினைக்கின்றேன். உங்களோட சொந்த அனுபவங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தால், சில வேளையில் அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், அதனுடைய சொல்லக்கூடியதாக இருந்தால் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், இந்த பொறுமையோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக. மற்றது அதற்கு பிற்பாடு நான் இறுதியில் நான் வருமென்ற ஒரு முடிவுரை நான் சொல்ல நேரம் இருந்தால் சொல்லுவோம். அதை விட பவானி மாஸ்டருக்கு ஒரு அறிவித்தல், பொறுமையை பற்றி ஒரு பாடலையும் நான் இங்கு ஒரு பழைய பாடல் பிளாக் அண்ட் ஒயிட் பாடலையும் போட இருக்கின்றேன். அதை போடும் பொழுது தயவு செய்து பதிவு செய்யாமல் இருக்கும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் போடுவதற்கு முன்பு சொல்லுகின்றேன். சரி, அது பேச்சுக்கு வருவோம். இந்த பேச்சை நான் இப்படி எழுதுவேன், இப்படி எழுதியிருக்கிறேன் என்று கேட்டால் அதுக்கு எனது மனைவியும் உதவிதான் செய்திருந்தார். என்றால் இந்த பேச்சு எனக்கு உண்மையில் இப்படி பேசுவது பழக்கம் இல்லாதது. என்றால் அதிகமாக மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அந்த மாதிரியான பக்கங்கள்ல நான் பேசுவது அது இலகுவாக இருக்கும். இதை நான் ஒரு வித்தியாசமாக தான் எழுதியிருக்கின்றேன். ஏனென்றால் இதை அன்றைக்கு முந்த நாள் 11ஆம் தேதி நாங்கள் ஸ்ரீஸ்கந்தர் வீட்டை சேர்ந்தபோது சக்தியுடன் நான் நிறைய கதைக்க சந்தர்ப்பத்தை கிடைத்தது. அதுக்கும் எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது. அந்த நேரத்தில் அவருடைய கவிதைகள் அவருடைய நன்றாக அளவலாவை கொண்டிருந்தேன். அதன்போது பார்த்தேன், இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கவிதை மாதிரி போகலாம். நான் முழுக்க கவிதை என்று சொல்ல முடியாது, இடைக்கிடை சும்மா புகுத்தி பார்த்துருக்கிறேன். சரிதான். சரி. அன்பென்று விதை விதைத்தேன், அது ஆறாக ஓடுகின்றது. சிறிது நேரம் எதை எடுத்தாலும் பொறுமையாக இருந்தேன். அதற்காக 9 மாதங்கள் காத்திருந்து பெற்ற தங்கங்கள் தான் இந்த குழந்தைகள்.
இந்த இலக்கை அடைய பொறுமை தேவை அல்லவா? இந்த பொறுமை என்பது கடலிலும் பெரியது. இதை வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தி நமது வாழ்வை சீராக்கலாம்? இத்தாயின் உதாரணத்தை தந்தையும் பின்பற்றலாமா? இது ஒரு கேள்வி. இப்பொழுது இல்லை, இதை நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க. இது மட்டுமன்றி நாம் இங்கு விடுக்கும் கேள்விகளுக்கு நீங்கள் தான் இன்று பின்பு பதில் சொல்ல போகின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை பற்றி சிறிய விளக்கம். நான் முதல் சொன்ன மாதிரி பேச்சு முன்னர் முறைமையை பற்றி நான் சில விஷயங்கள் கூறிய பின்பு ஒவ்வொரு கேள்வியாக தொடுக்கப்படும். அந்த கேள்விக்கு நீங்கள் பங்கு பெறலாம். ஒருவர் கூறிய கருத்தை திரும்ப கூற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதை தவிர்த்து கொண்டால் நல்லா இருக்கும். ரிப்பிட்டிஷன் போரிங்கா இருக்கும். ஒரு கருத்தை கூறினா அதே கருத்தை நீங்கள் கூற தேவையில்லை. சொந்த அனுபவம்டா நிச்சயமா அது வித்தியாசமா தான் அனுபவம் நினைக்கின்றேன். எனவே தொடங்குவோம். சாதனை என்பது சுவையான கனி, மன்னிக்கணும். அதை பெற பொறுமையை நாம் கையாள வேண்டும். கசப்பான உண்மை, இது பொறுமைதான். இது ஒரு கசப்பான உண்மை. உதாரணமாக நாங்கள் கடைக்கு செல்றோம் என்று வைத்துக் கொள்வோம். வரிசையில் நிற்க வேண்டி வரும் சில வழியில. இது ஒரு கசப்பான உண்மைதான். நாங்கள் நின்று தான் சாமான வேண்டி வர செல்வோம். இங்கிலாந்தில் எடுத்துக்கொண்டா எல்லாத்துக்கும் கியூ தான். பொறுமையை கையாண்டு பாருங்கள் அந்த நேரத்திலே. உதாரணமாக நான் உங்களுக்கு கிருசாம்பாளின் கதையை நினைவூட்ட விரும்புகின்றேன். அது உங்களுக்கு தெரிந்ததே. அது மட்டுமல்ல, பொன்விட்டை இடும் வார்த்தை இழந்தவனின் கதையும் உங்களுக்கு தெரியும். பொறுமையை இழந்தால் நாம் நமது இலக்கை இழப்போம். பொறுமையாக இருந்தால் நல்ல விடயங்கள் நம்மை நாடி வரும், தேடி வரும். நமது வெற்றிக்கான ஆயுதம் பொறுமைதான். ஏன்? பொறுமையோடும் அத்துடன் சேர்த்து உறுதியோடும் நாம் வேலை செய்தால் வெற்றி நிச்சயம். இறைவன் பிரபஞ்சம் என்றும் கூறலாம், நாங்கள் எங்களை சோதிக்கின்றார், நேசிக்கின்றார், அத்துடன் உங்களை சோதிக்கின்றார். சில பல சோதனைகளையும் மீது செலுத்துகின்றார். உதாரணமாக பணம், உடைமைகள் கூட எடுத்து சோதிக்கின்றார். பணம் கூட சில இடங்களில் மட்டும்தான் தேவைப்படுகின்றது. ஆனால் பொறுமை எப்போதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவசிய தேவையாகின்றது. மற்றது என்னவென்றால், பொறுமையாக இருப்பவன் அடிமையாக இருப்பவன் என்றில்லை. வாழ்வில் இவ்வாறான பலவீனங்களும் வரும். பொறுமையும் அத்துடன் விடாமுயற்சியும் இணைந்தால் பொறுத்தார் பூமியாழ்வார். மருந்து. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பொறுமை மருந்தாகும். பொறுமையால் பேரழிவை நாங்கள் தவிர்க்கலாம். நினைத்து பாருங்கள், ஒரு கணம் நாங்கள் பொறுமையின்மையால் இருந்தால் முழு வாழ்க்கையுமே சில வேளையில் அழியக்கூடியதாக இருக்கும், பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும். இயற்கையை பாருங்கள், மெதுவாக வளரும் மரங்களே பலனை தருகின்றது. பொறுமையாக இருப்போம். புயலும் கடக்கும், வசந்தம் வீசும். கோபப்பட்டு வென்று விட்டோம் என்று உன் கோபம் பெரிது என்று சிறப்பு அர்த்தம் அல்ல. உதாரணமா இதை நாங்கள் கன்னடங்களே பார்த்திருக்கின்றோம். இதுக்கு ஒரு சிறிய கதையும் சொல்லுகின்றேன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல அல்லது ஆபீஸர் நினைக்கின்றேன், அங்கு வேலை செய்யும் பேர் காஃபி போட்டு கொண்டு வரார். அங்கு பெரிய பாஸுக்கு கொண்டு வரார். அவர் அழகான உடையரை அணிந்திருக்கின்றார், கம்பீரமாக இருக்கின்றார். கொண்டு வரும் பொழுது மேசையில் தடக்கி அவர் மீது விழுந்து காஃபி எல்லாத்தையும் அவரில் கொட்டி விடுகின்றார். அவர் கொட்டிய போது அவர் எழுந்து அவருடைய ஊழியரிடம் ரெண்டு தோளில் கையை போட்டு கேட்டுக்கொண்டார், நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓகேயா, மேசையில் அடிச்சதுல ஏதாவது ஓகேயாண்டு அந்த மாதிரி எம்பதியாக விசாரித்தார் அவரை. இதை நான் ஏன் சொல்லுவேன் என்றால், அவரது பொறுமைதான் இதுக்கு காரணம். உடனே தான் எங்களுக்கு அதுல கோபம் வரும், ஆனால் அதை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தபடியால் அவருக்கு அவர் ஊழியரின் மீது ஒரு எம்பதியை செலுத்தக்கூடியதாக இருந்தது என்பது இங்கு கவனிக்க வேண்டியது முக்கியம். சாலையிலே நாங்கள் பொறுமையாக இருந்தால், சாலையில் பொறுமை உயிரை காக்கும்.
உங்கள் மோட்டார் வாகனங்களை நீங்கள் ஓடும் பொழுதோ என்னவோ உயிரை காக்கும். கற்பதில் பொறுமை இருந்தால் என்ன நடக்கும்? அறிவை வளர்க்கும். நாங்கள் எல்லோரும் வேலை செய்யிருக்கிறோம், இப்போ ரிட்டையர் இருக்கின்றோம். வேலையில் பொறுமை இருந்தால் சதியை மாற்றும் வெற்றியை தரும். சில வேலை தலங்களில் சில கான்ட்ரோவர்சியலான விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்துலயும் நீங்கள் இந்த பொறுமையை கடைப்பிடித்தால் அது நிச்சயமாக வெற்றியை தரும். எடுக்கும் முடிவில் பொறுமை இருந்தால் விதியையே மாற்றிவிடும். மார்க்கண்டேயன் கதையை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நீங்கள் சில பேர்களை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். ஹென்ரி ஃபோர்ட், உங்களுக்கு தெரியும், மோட்டார் வாகனத்தை அவர் கண்டுபிடித்தவர். பில் கேட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோசாஃப்ட். ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள்ஸ். எடிசன், மின்குமிழ். ஆப்ரா வின்ஃப்ரி, ஒரு பிரசன்டர், ஒரு திறமான ஒரு பேச்சாளர், ஒரு மிகவும் ஒரு பைபோலர் டிசார்டர்ல இருக்கிறவா, ஆனால் ஒரு ஏழையாக பிறந்தவா. அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? ரிச்சர்ட் பிரான்சன் உங்களுக்கு தெரியும். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், சிறந்த ஒரு டைரக்டர். ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், அவர் என்ன செய்தார்? ஒரு பாக்ஸர், பாடி பில்டர். கடைசி இறுதியாக கலிபோர்னியாவுக்கு கவர்னராக வந்தவர். அது மட்டும் இல்லை, இறுதியாக சார்ல்ஸ் டார்வின், அவர் கூட எல்லாம் தோல்வியை கண்டு வெற்றி அடைந்தவர்களாம். ஏன் இந்த தோல்வி, வெற்றி, கோபம், பொறுமை எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதுதான் நான் இங்கு கூற வருகின்றேன். சரி, குறைவான பொறுமை என்றால் அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் குறைந்த விடாமுயற்சி. இதுக்கு எதிர்மறையா நாங்கள் பார்ப்போம். நிறைவான பொறுமை என்றால் நிறைந்த விடாமுயற்சி. அதாவது நீங்கள் உங்களுடன் அந்த பொறுமையுடன் விடாமுயற்சி இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு வெற்றியைத்தான் தரும். திரும்ப திரும்ப கூறுகின்றேன். ஒரு விடாமுயற்சி இருப்பவர் ஒருவரிடம் எப்பொழுதும் ஒரு அமைதியின்மையை நாங்கள் பார்க்கலாம். அது அவரை அமைதியற்றதாக. எல்லோரும் உடனடியாக நாங்கள் விரும்புவதெல்லாம் ஏதாவது பொருட்களை வாங்க வேண்டும், கெதியாக வாங்க வேண்டும், எல்லாத்தையும் விரைவாக எல்லாத்தையும் யோசிக்கணும். யாருக்கும் பொறுமை இல்லை. எல்லோரும் தோல்விக்கு பயப்படுகின்றார்கள். பொறுமையின்மைக்கு என்ன முக்கியம்? தோல்விதான் முக்கியம். காரணம், யாரும் நேரத்தை வீணடிக்க விரும்புவதில்லை. எதற்கும் நேரம் ஒதுக்கி முயற்சி செய்ய எல்லோரும் பயப்படுகிறார்கள். எது நடக்க போகிறதோ அது நேர விரயம் இல்லாமல் நடக்க வேண்டும், எல்லாம் விரைவாக நடக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைக்கின்றோம். விடயங்கள் நடக்க எடுக்கும் நேரத்தை நாங்கள் மறந்து விடுகின்றோம். முடிவாக, பொறுமை என்பது வெறுமனே காத்திருக்கும் திறமை மட்டுமல்ல, காத்திருக்கும் போது நமது நடவடிக்கைகள் எவ்வாறு அமைகின்றன என்பதை பொறுத்தே இருக்கும். உதாரணமாக புத்தரை எடுத்துக்கொள்ளலாம். மற்றோர் அவரை அவமரியாதை செய்த பொழுது கூட அவர் பொறுமையை கடைப்பிடித்து மௌனமாக இருந்தார். நாம் மதிக்கும் புத்தரை போல இத்தன்மையை சம்பாதித்து நடைமுறையிலும் பயன்படுத்த முயல வேண்டும். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை. தழைப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கலாம், அவ்வளவுதான். பொறுமை என்பது ஒளி. நட்டத்திலும் கஷ்டத்திலும் எங்களை பாவம் செய்ய தூண்டும் பொழுதும் பொறுமையாக நிதானித்து செயற்பட வேண்டும். இறுதியாக, மகிழ்ச்சியின், ஆனந்தத்தின், ஏன் பேரானந்தத்தின் என்று கூட கூறலாம், திறவுகோலே பொறுமை என்று கூறி இந்த முன்னுரையை வைத்து உங்களை பின்வரும் வினாக்களுக்கு உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கின்றேன். முதலாவது கேள்வி நான் உங்களிடம் விளக்க விரும்புகின்றேன். அதற்கு முதலாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக் கொண்டு உங்களுக்கு சில தத்துவமா இருக்கும். நாங்கள் இதை அறிவியல் பார்வையில் பார்க்கும் போது இந்த பொறுமையை பற்றி என்ன கூறுகின்றார் என்று பார்ப்போம். பரிணாம உளவியலிலும் அறிவாற்றல் நரம்பு அறிவியலிலும் பொறுமை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மனிதனும் விலங்குகளும் கொண்டிருக்கும் முடிவு செய்யும் திறமை பற்றி ஆராய்ந்த போது சிறிது நேரம் காத்திருந்தால் சிறிய நன்மையை அடையலாம் என்றும், நீண்ட நேரம் காத்திருந்தால் பெரிய நன்மைகள் அடையலாம் என்றும் இது விருப்பு தேர்வுகளை கொடுக்கப்பட்டது. 2 விருப்பமான தேர்வை கொடுக்கப்பட்டது எக்ஸ்பெரிமெண்ட்ல.
சிறிது நேரம் காத்திருந்து சிறிய நன்மை என்பதையே பெரும்பாலானவர் தேர்வு செய்கிறார்கள். அதான் நான் முதல் சொன்னது, எல்லோரும் எல்லாம் கிளாஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம்ன்றது. அதைத்தான் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். கெதியா நடக்கணும் எல்லாம்னு சொல்லி. இதனை நீங்கள் ஆன்மீகத்துல பார்த்தால் என்ன சொல்கிறார்கள்? சிற்றின்பம் என்று கூறுகிறார்கள், பேரின்பம் என்று கூறுகின்றார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு விடாது. எது சிற்றின்பம், எது பேரின்பம், எதற்கு நேரம் எடுக்கிறது. தாமதமான இணையதளங்கள், இன்னொரு உதாரணம் எல்லாம் நாங்கள் எங்கள் வெப்சைட் பார்க்கிறோம். தாமதமாக நீங்கள் ஒரு வெப்சைட்டில் நீங்க ஒரு சர்ச் ப்ரௌஸ் பண்றீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் லேட்டா இருந்தா எங்களுக்கு பிடிக்காது. அதை விட எவ்வளவு கெதியா அந்த வெப்சைட் எங்களை காணக்கூடியதா இருக்குதோ அதுதான் எங்களுக்கு விருப்பமா இருக்கும். அதான் நான் சொல்றேன், அந்த இணையதளத்திலையும் எது கெதியா பிடிக்க முடியுமோ அதைத்தான் நாங்கள் கூடுதலாக விரும்புகிறோம். நன்றி. இப்பொழுது கேள்விக்கு வருவோம். முதலாவது கேள்வியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரிந்த அளவில் நீங்கள் என்னை விட உங்களுக்கு கூடுதலாக தெரிந்திருக்கும் சில பேர், சில இங்கே சைக்காலஜிக்கல் பீப்புள் எல்லாம் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும். ஆனபடியால் முதலாவது கேள்வி நான் உங்களிடம் விளைவது, கையை போட்டு நீங்கள் மறுமொழியை கூறுங்கள் தயவு செய்து. பொறுமை என்றால் என்ன? இங்க பிள்ளை சரி ஒன்றும் இல்லை, ஏதாவது நீங்க டிஸ்கஸ் பண்ணலாமா? சரியா? பொறுமை என்றால் என்ன? அந்த மாஸ்டர் போட்டிருக்கா, சொல்லுங்க. முதலில் நான் ஒரு சிறு குறிப்பு என்னென்னா, அந்த உங்களோட கேள்விக்கு மறுமொழி சொல்லாம இருந்தால் ஒரு சிறு குறிப்பு என்னென்ன, நீங்கள் தொடக்கையில் சொன்னீங்க ஒரு கொஞ்ச நேரம் சக்திதாசன் மாஸ்டரோட அளாவியத்துல கவிதை உங்களுக்கு இவ்வளவு வடிவா வந்ததுண்டா, இன்னும் கூட நேரம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்படி எல்லோரும் மீட் பண்ணி இப்படி மாஸ்டர்ஸ் எனர்ஜி எடுக்கும் போது அவரோட நீங்க எத்தனை மணித்தியாலம், ஒரு 3 மணித்தியாலம் காய்ச்சிருப்பீங்களோ? 3 மணித்தியாலத்திலே இப்படி திறமையான கவிதை எழுதினால் இன்னும் கூட நேரம் காய்ச்சிருந்தீங்கன்னா அவற்ற எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அதாலதான் இன்றைக்கு எனக்கு மெசேஜ் வந்தது பிஎன்சி, அப்படி 2-3 தரம் எங்களுக்கு மெசேஜ் வந்தது. நீங்களே ஒவ்வொருத்தரும் மாஸ்டர்ஸ் வீடுகளுக்கு போய் ஒவ்வொரு வீட்லையும் போய் எனர்ஜியை கொடுத்தா என்ன என்று எனக்கு ஒரு மெசேஜ் வந்து நான் அதை ஷேர் பண்ணினான் எங்களோட குரூப்ல. அந்த இது பேருந்து நாங்கள் எல்லாம் யோசிச்சு பேருந்து தமாமாசுரையும் காய்ச்சி, நான் இவர் பேருந்து சிவாமோகனோடையும் கதைச்சு, எனக்கு பவானி மாஸ்டர் இப்ப சொல்லியிருக்கிறார் தங்களை வீட்டை வரலாம். அப்ப அடுத்த மாசம் நாங்கள் பவானி வீட்டை மாஸ்டர்கிட்ட போயிருந்து மாஸ்டர்ஸ் எல்லாரும் விரும்பிய ஆக்கள், இது வந்து போஸ்ட் இல்லை, விரும்பிய ஆக்கள் அங்க போயிருந்து அரமணத்தியாளர் எங்கட விட்டு ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் செய்து பாபு மாஸ்டர் இவ்வளவுல கவிதை எழுதுறாரு. பக்கத்துல சக்திதாசன் மாஸ்டரோட இருந்து நாங்கள் அனைவரும் ஒன்றா இருந்தோம் என்றால் எங்கள் எல்லோருக்கும் பெரிய ஒரு எனர்ஜி வரும். ஆனபடியா இந்த அடுத்த மாசம் நான் ஸ்ரீ மாஸ்டர் வந்திருக்கிறார். 12ஆம் தேதியோ என்ன தெரியல, ஒரு சாட்டர்டே, என்ன சண்டேஸ்ல எங்களுக்கு ட்ரெயின் கஷ்டம். பவானி மாஸ்டர் விட டோக்கிங்குக்கு போறேன்டா விம்பிள்டன்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இருக்கு எங்களுக்கு, மற்றவர்களுக்கு இருக்குமென்று நினைக்கிறேன். விரும்பியாக்கள் நாங்கள் என்னண்டா அங்க போற வீட்டுல அவையில டாக்ஸ் பண்றேன், ஒவ்வொருத்தரும் எங்கட வீட்டுக்கு வந்த மாதிரி ஒவ்வொரு கறியலோட போவோம். ஆக நான் ரைஸ் மட்டும்தான் நேற்று போட்டேன், நான் எத்தனையோ கறி வந்து இறங்கினேன். அப்ப நாங்க போற வீட்டுக்கு கரைச்சல் கொடுக்காம இப்படித்தான் ஒன்று சஜஷன் எல்லாம் வந்திருக்கு. நான் இப்ப அதை என்ன இப்ப இந்த ஒரு கொஞ்ச நேரம் சக்திதாசன் மாஸ்டரோட காய்ச்சி இவ்வளவு கவிதை எழுதக்கூடிய ஆள் என்றா, அப்ப நாங்கள் எல்லோருமா சேர்ந்த ஒரு மாசத்துல ஒருக்காண்டா எப்படி எனர்ஜி வரும் என்பதற்காக ஒரு பொருள். நான் இப்ப கேள்விக்கு வரையில அதை எல்லாருக்கும் முதல் சொல்லுவோம் வந்துட்டு தான் முன்னுக்கு வந்தேன். தேங்க்யூ. சாட்டர்டே 8 என்று நினைக்கிறேன் அருந்ததி மாஸ்டர். சாட்டர்டே 8 சரியா? மாசம் வேற நாள் சொந்த வேற 12 டிசம்பர் டிசம்பர் 8ஆம் தேதி. இல்ல இல்ல டிசம்பர் 8ஆம் தேதி செகண்ட் வீக். நீங்க பார்த்து போட்டு நாங்க படி வச்சு சொல்றோம் உங்களுக்கு. ஓகே தேங்க்யூ. பாத்தீங்களா எப்படி என்னன்றது நாங்கள் கதைச்சதை தொடுக்கக்கூடியதான ஒரு இதுகள் வந்தோன்று இருக்குது. இதே மாதிரி ஆஸ்திரேலியாக்களும் நீங்களும் கூடுறது ஒரு நாளைக்கோ இன்னும் கூடி செய்யக்கூடிய. நான் ஆஸ்திரேலியாவுக்கு வர போறேன், அங்க வந்தபடியா நாங்களும் வருவோம். என்ன Saturday 14th December at round about
after 12:30 maybe 1 o'clock. 14th of December. நீங்க 14th சொல்ற of December. தேர்ட் வீக். ஓகே ஓகே Third week. ஓகே Third week 14th. So try பண்ணி செய்யுங்க. ஓகே ஓகே 14th. ஓகே ஓகே இப்ப நீங்க கரியோன் சாரி நான் இடையில இன்டரப்ட் பண்ணது என்ன இது ஒரு சொல்லுவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்தபடியா Not at all, அம்மா. இப்ப நான் வீட்டுல இருக்கணும்னா நீங்க அருந்ததி மாசம் தான் தமேந்தி மாசம் வருஷனோட தேங்க்ஸ் செய்து சொல்லணும். அது எல்லாத்தையும் பார்த்துருக்க திருத்தினவா என்னோட கொஞ்சம் தமிழ் கூட தெரியும். No, no, it's okay. No, இல்ல, no. it's Okay. right. லீலா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க, பொறுமை என்றால் என்ன? மறந்து போனோம், என்ன நடந்ததுன்ற மறந்து போனோம் சாப்பாடு ஆமா. கலையில. அதான் கேள்வி. சகிப்புத்தன்மை. வெரி சாய்ப்புதான். குட், வெரி குட். அப்ப அது சரி. ஓகே. சுயேந்திரா நன்றி. சொல்லுங்க. பொறுமை என்றால் சும்மா இருப்பது அல்ல, அது இலட்சியத்தை நோக்கி அந்த பொறுமை இருக்க வேண்டும் என்றதுதான் இலக்கை நோக்கி. இலக்கை நோக்கி. இலக்கை. Yeah, இலக்கை இலக்கை நோக்கி. அதான் வித்தியாசமா இருக்கு. ரைட். ஓகே. குட். ஜேம்ஸ் மாஸ்டர். ஜேம்ஸ் மாஸ்டர். அதாவது காத்திருத்தல், அதுதான் பொறுமை. நன்றி. ஒரு வருஷத்துல சொல்லிட்டேன். வெரி குட். தேங்க்யூ மாஸ்டர். லிங்கா மாஸ்டர். லிங்கா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். அந்த பொறுமை என்றது இந்த எதையும் உடனே செய்யக்கூடாது. ஒரு பதில் சொல்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து தான் அதற்கு சொல்ல வேண்டும். அப்ப சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு மட்டு அல்லது மத்திமா மட்டு. அப்ப ஆத்திரப்படாம எல்லாத்தையும் முடிவெடுக்கிறதால கணக்க நன்மையாக இருக்குது. அதைத்தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார், தன்னை நிலத்தை அகழ்ந்து நிலத்தை வெட்டி எடுக்கக்குள்ளேயும் நிலம் பொறுமையாத்தான் இருக்கண்டு. அப்படியாக இருப்பதான் பொறுமை என்று நான் நினைக்கிறேன். நன்றி. வெரி குட், வெரி குட், வெரி குட் நிர்மலா மாஸ்டர். நான் அதை எழுதி வச்சுனா அப்ப என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தால் தலை என்று சொல்லி அருமையாக கூறினீர்கள். நன்றி. பவானி மாஸ்டர். பொறுமை என்றால் அமைதி என்று நான் நினைக்கிறேன். அமைதியாக நல்ல மறுமொழி. நினைக்கிறேன். வித்தியாசமான மொழி வருது. நல்லா இருக்கும். அமைதி. சிவச்சந்திரிகா. வணக்கம். என்னுடைய ஆன்சர் அமைதியாக காத்திருத்தல் தான். ஆனால் ஒரு இலக்கா இருக்கும், அந்த ஒன்றை நோக்கி காத்திருக்கணும், அமைதியாக இருக்கணும். வேற என்ன நடந்தாலும் அதுக்கு தெரியும், அந்த பொறுமையா இருக்கிறதால அதுக்கு வராது. பேசினாலும் கேட்காது, ஒரு விஷயத்தை செய்து கொண்டு கேட்க ஒரே இலக்கில இருக்கணும். ஆமை அது நித்திர கொள்ளாமல் ஓடி இலக்கை அடைந்தது. நன்றி. வெரி குட். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஜெகநாதன் மாஸ்டர். கலந்துரையாடல் மட்டும் பொறுமையா இருக்கலாம் யோசிக்கிறேன். ஏனென்றா ஒரு லைன்ல சொன்னால் பார்க்க சேர்த்து சொல்லணும். பொறுமையை சோதிக்கிறேன் சொல்வார்கள், பொறுமையை கடைபிடிக்கிறார்கள். நான் கலந்துரையாடல் சொல்றேன். ஓகே, நன்றி. விட சோதிக்கிறது என்னத்தை சோதிக்கிறது, சகிக்கிறேன். ஓகே ஓகே. கலாமலிங்கம். பொறுமையாக இருந்தால் நாங்கள் எதையும் சாதித்து முடிக்கலாம் என்ற ஒரு திடமான நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையில நாங்கள் எதையும் செய்து முடிக்கின்றோம் என்ற கவனித்துக் கொண்டே இருந்தால் அதுதான் பொறுமை என்றது நான் நினைக்கிறேன். வெரி குட் ஆன்சர். மைதிலி, உங்களை பற்றி தான் கதைக்கிறேன், நீங்க இன்னும் கதைக்க போறீங்க, சொல்லுங்க. வணக்கம் அனைவருக்கும். மன்னிக்க வேண்டும் வீடியோ வர முடியாம இருக்குது. பொறுமை அப்படிங்கிறப்போ சில சமயங்கள்ல நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அதாவது குனிய குட்டிட்டே இருப்பாங்க இல்லையா, அது பொறுமை இல்லை. நமக்கு ஒரு தீங்கு வருதுன்னா அதை பொறுத்துக்கிறது பொறுமை இல்லை. தேவையான நேரத்துல எழும்புறதுதான் பொறுமையும். சரியான நேரத்துல எழும்பணும், சரியான இலக்கோட இருக்கணும். நம்ம எதுக்கு பொறுமையா இருக்கணும்ங்கிறது நமக்கு வரைவிலக்கம் தேவை. அதனால அந்த பொறுமைங்கிறத நமக்கு ஒரு அநியாயம் செய்யறத பொறுத்து கொள்றது பொறுமை இல்லை. அது நல்ல காலம் வரும்னு சொல்லிட்டு பாக்குறதும் பொறுமை இல்லை. சில சமயங்கள் அந்த காலத்தை நாம் உண்டாக்க வேண்டும்ங்கிறதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக நல்ல ஒரு கருத்து. ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அதாவது பொறுமை என்ற நகையை அணிய வேணும் இருக்குது என்றபடியே அந்த பொறுமை என்ற நகை என்னோட ஒரு நகையும் இல்லை, பாத்தீங்க, மோதிரமே இல்லை. என்னுடைய நகையை நீங்கள் அணிய வேணும். அதான் நான் பொறுமை என்ற நகையை அணிந்து கொண்டிருக்கின்றேன். இந்தபடியா நாங்கள் அருமையான பொறுமையா இருக்கிறதால
பல விதங்களில் நன்மை இருக்கின்றது என்று தெளிவாக அவர் சொல்லியிருந்தார். நான் நேரம் கருதி நான் நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். அதாவது நாளைக்கு நாங்கள் யோகா நிகழ்ச்சி நடைபெறாத Thursday at 9:30 benefits of clapping therapy, eye yoga, chair exercise, JPMR டெக்னிக் என்று பலரும் வருகிறது. JPMR டெக்னிக் டாக்டர் சதீஷ் குமார் அவர்கள் வருகிறார்கள். அதில் JPMR தான் அவர்தான் முதல் இந்த தளத்தில் பேசினவர். அதே போல இந்த சிரிப்பு யோகாவை பேசினவரும் வேற எனக்கு தெரியாத நான் JPMR டெக்னிக் சதீஷ்குமார் கட்டாயம் பாருன்னு சொல்லி இருக்கிறார். அதே போல நாளைக்கு ரேணு பாலா அவருடைய அருமையான பேச்சாளர், இளம் பேச்சாளர், ஹவு டு கன்சர்வ் எமோஷனல் எனர்ஜி. இந்த இரவு Thursday ஒவ்வொரு 8 மணிக்கும் கதம்ப நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. அதில் பாடுறவர்கள் வந்து பாடலாம், என்ன படித்ததில் பிடித்ததை சொல்லலாம், இல்லாட்டி வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கள், இப்போ அனிமலை பெற்றது, பறவையை பற்றி அது என்ன வீடியோ இருந்தால் அனுப்பினா அதை நாங்கள் செய்வோம். அதே போல ஃப்ரைடேயும் சிவஸ்தா மாஸ்டர் யோகா நிகழ்ச்சி மற்ற செல்ஃப் கேர் பற்றி பேசுகிற சுனந்தா ரவி 11 மணிக்கு ஃப்ரைடே UK டைம். இந்த 8 மணிக்கு துபாயிலிருந்து வந்து பேச வருகிறார் முகமது மஹிதீன் அவர்கள். துபாயிலிருந்து அமீரகத்தில் தமிழர்கள், அதான் நிகழ்ச்சி. அதோட இன்னொரு விஷயம் நான் சொல்ல இருக்கின்றேன். 16ஆம் தேதி சாட்டர்டே நவம்பர் 6 மணிக்கு கேன் UK அவர்கள் ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். அதற்கு முடியுமானவர்கள் கலந்து சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் தெரியும் ஏன் வந்து ஒவ்வொரு வருஷம் ஆர்கனைஸ் பண்ணி காசு சேர்த்து யாழ்ப்பாணத்திலே அனுப்புகிறார்கள். அந்த படங்கள் எல்லாம் பார்த்திருந்தேன். நன்றி. நான் அவற்றுடன் நிறுத்திக் கொள்கின்றேன். இப்போது சாந்தி மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஏன் பாபு மாஸ்டர் பேஷன்ஸை பற்றி, பொறுமையை பற்றி கதைக்க தொடங்கினார் என்று தான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஏன்டா அவருக்கு பொறுமை இல்லையோ, பொறுமையை பற்றி கதைச்சா தனக்கு பொறுமை வரும் என்று யோசிக்கிறாரோ என்றதும் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. மற்றது அதான் தமாக்குத்தான் தெரியும் நல்ல இதை பற்றி. மற்றது பொறுமைக்கு ஆப்போசிட் அவசரம். எல்லாம் அவசரத்துல செய்தா அநியாயமாக முடியும் என்று எங்களுடைய அம்மா சொல்லுவா, ஒன்றும் அவசரமாக செய்யாதீங்க. அப்ப பொறுமை ஆப்போசிட் ஆஃப் அவசரம். ஆனால் மைதிலி சொன்ன மாதிரி குட்ட குனிறவனும் அடியன், குற்றவனும் அடியன் என்றபடியால் அதை பேஷன்ஸ் என்று எடுக்க முடியாது. நீங்க ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க. எனக்கு ஒரு வேலை போக இருக்குது. அப்ப நான் சொல்றேன், ஒரு எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு முறை இந்த மகனோட இருந்த நான் ஒரு லிஃப்ட்டுக்கு காத்து கொண்டு இருந்தேன். என்ன லிஃப்ட் வரையில என்று எனக்கு ஒரு பேஷன்ஸ் போயிட்டுது. அப்ப அவன் 10 வயசு இருக்கும், வெரி பேஷண்ட் பாய். சொன்னான், பேஷன்ஸ் இஸ் த ஒன்லி ஸ்ட்ரென்த் அ மேன் நீட்ஸ். சொன்ன பிறகு எனக்கு வாய் மூடிட்டு பிறகு லிஃப்ட்டும் வந்தது, ஏறி போனோம். அப்ப அது பேஷன்ஸ் இஸ் த ஒன்லி ஸ்ட்ரென்த் அ மேன் நீட்ஸ் என்று பிறகு நானும் எங்களோட ஃபேமிலியில அது ஒரு காமன் ஸ்டேட்மெண்டா வந்தது. அப்ப நான் என் பேரன் இப்ப 10 வயசுல இருக்காக்க அவனுக்கு என்னவோ சொல்லி கொடுத்து கொண்டிருக்காக்க அவனுக்கு சொன்னேன், யூ மஸ்ட் பி பேஷண்ட் ரோஷன், பேஷன்ஸ் இஸ் த ஒன்லி ஸ்ட்ரென்த் அ மேன் நீட்ஸ். அவன் என்ன திரும்பி சொன்னான் தெரியுமா? Patience is the only strength அப்பம்மா needs என்று சொன்னான். அதுதான் இந்த அனுபவத்துல நடந்த பேஷன். இப்ப நாங்கள் தியானம் செய்யறோம், 3 நேரம் தியானம் செய்தோம், கூட்டா செய்யாட்டியும் செய்து எனக்கு கொஞ்சம் கூட பேஷன்ஸும் வந்திருக்கென்று யோசிக்கிறேன் என்ற மனதுக்குள்ள. ஆனால் பாபு மாஸ்டர் இதை கொண்டு வந்தது, இந்த டாபிக் கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. அடுத்து ராஜேஷ் மாஸ்டர். ராஜேஷ் பாலாவா? ராஜேஷ் பாலா அங்கால மிச்சம் வரை இல்லைங்க. வணக்கம் எல்லோருக்கும். என்னை பொறுத்தளவில் பர்சனல் பொறுமை என்றது செல்ஃப் கண்ட்ரோல், வெயிட் ஃபார் த ரைட் டைம். அதுதான் என்னுடைய அனுபவம். ஏனென்றால் there are things you can't do, there are things. ஒப்பீனியன் என்னென்றால், இப்போ இந்த ரேசிசத்தை எதிர்பார்த்த பெண்கள் நாங்கள் ஒரு ஆக்கள் 1970s
அந்த நேரம் யூ ஜஸ்ட் பொறுமையா இருக்கணும். அந்த நேரம் நாங்க இன்னும் கழிச்சா என்ன நடக்கும் உடனே தெரியும் என்றால் அந்த காலம் பல மோசம். For me, it's a self-control of your mind. தேங்க்யூ. ஓகே உங்களை தான் அடுத்தது பார்த்துக்கணும் ராஜபாலா மாஸ்டர். தேங்க்யூ ஃபார் யோர் கமெண்ட்ஸ். 4வது கேள்விக்கு நேரம் இருக்கும் தெரியும், அதுக்கு தான் உங்களோட பதில நான் பார்க்கிறேன். பார்ப்போம். வீல் சி. தட்ஸ் a controversial question. போட்டு பார்ப்போம். இருங்கோ, டைம் இருந்தா பார்ப்போம். நான் நினைக்கிறேன் டைம் இப்போ 9 மணி ஆகுது. என்னுடைய டைம் 30 நிமிஷம் தான். ஸோ அடுத்த கலந்துரையாடல பார்ப்போம். பரிமளா சொல்லுங்க. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் பாபு மாஸ்டர், நல்ல ஒரு டாபிக்கை கொண்டு வந்திருக்கிறீங்க. உண்மையா இது எல்லாருக்கும் தேவையான ஒன்றுதான். பொறுமை என்றால் முதல் நாங்க பார்க்க வேணும், எதுக்காக நாங்க பொறுமையா இருக்க வேணும். அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை தரும் என்று சொன்னால் அந்த விஷயத்துக்கு நாங்க பொறுமையா இருக்க வேணும். இல்ல எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்க வேணும் டைமையும் வேஸ்ட் ஆகிடாது. என்னென்று பார்த்துட்டு அதற்குரிய அமைதியாக சகிப்பு தன்மையோட அதுக்கான பரிகாரங்களை வேறுகளை நாங்க செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ஒரு லட்சியத்தை அடைய வேணும் என்றால் அதுக்கான இதுகளை நாங்கள் அமைதியா இருந்து சகித்தன்மையோடு செய்து கொண்டிருந்தாதான் அது இருக்க வேணும். அதை சரி வருது இல்லையென்று அதை உதறி தள்ளாமல் பொறுமையா இருந்துதான் பொறுமையா சகிப்பு தன்மையோட காத்திருந்து அதுக்கான வழிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. வெரி குட். நன்றி மாஸ்டர். அடுத்து தன்குகன் மாஸ்டர். எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்வதை விட நான் எனது கருத்தை கூறுவது குறையண்ட. எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லிவிட்டார்கள், அதை நான் சொல்ல இருந்தேன், அதை சொல்வது பிரயோசனம் இல்லை. ஆனபடியால் ஏனோ தெரியவில்லை, அந்த பொறுமை என்றவுடனே பெண்களை பற்றித்தான் எல்லாரும் கூறுவார்கள். பெண்கள் தான் பொறுமையா இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இந்த உலகத்திலே நிலவுகிறது. தமிழிலே சொல்லுவார்கள் பொறுமையிலே பூமகளாய். அதாவது அதான் நீங்க சொன்ன குறள், பொறுமையிலே பூமகளாய் இருக்க வேண்டும் என்றால் ஒரு பூமாதேவி எவ்வளவு பொறுப்பாளோ அது மாதிரி ஒரு பெண் பொறுக்க வேண்டும். ஆண்களை பற்றி சொல்லவில்லை, ஏனோ தெரியவில்லை என்றது ஒரு விளக்கம். அதான் நீங்கள் சொன்ன குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்ற கருத்தைத்தான் அந்த இன்னொரு சினிமா பாடல் நீங்கள் பாட்டியளவு தெரியவில்லை, ராமன் தேடிய சீதை என்று எம்ஜிஆர் நடிக்கிறார். அந்த படத்தில தான் இந்த பொறுமையிலே பூமகளா என்ற ஒரு பாட்டு. பாமாசம் நீங்கள் அதை பார்த்துட்டு நாளை பாடுங்க. பொறுமையிலே பூமகளா என்ற ஒரு பாட்டு துவங்குகிறது. ராமன் தேடிய சீதை என்ற படத்தில் எம்ஜிஆர் பாடிய பாட்டு. அதுல ஜெயலலிதா தான் கதாநாயகி நடிக்கிறார். அது நீங்கள் பார்த்துட்டு அதை பாடுங்க ஒரு நாளைக்கு. அது அருமையான பாட்டு. ஓகே, அதோட சதா மாஸ்டர் என்ன முடிக்கல, அவரு முடிக்கல. முடிக்கலையா? சாரி, அன்மியூட் பண்ணுங்க. ஹோஸ் மாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. அவரு முடிக்கல. என்னண்டா இரண்டாவது என்னென்றால் பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும். அது இன்னொரு பாடல், அது உங்களுக்கு தெரிந்த பாடல், அதை நீங்கள் பாடலாம் ஒரு நாளைக்கு பாபு மாஸ்டர். மற்றது மூன்றாவதாக சொல்லுவார்கள், பொறுத்தார் புவி ஆழ்வார் பொங்கினார் காடுறைவர். அது எல்லாருக்குமே பொருந்தும். பொறுத்தார் புவி ஆழ்வார். இந்த பொழுது இலங்கையில அவன் கிட்டத்தட்ட 71ஆம் ஆண்டு தொடக்கம் பொறுத்திருந்தார்கள் அந்த கட்சி. இப்பொழுதுதான் என்ன புவி ஆளுகிறார். அது ஒரு உதாரணம். இந்த எங்கட இலங்கையில இப்பொழுது ஜனாதிபதியா வந்தவர்கள் கிட்டத்தட்ட 71ஆம் ஆண்டு தொடக்கம் பொறுத்திருந்தார்கள் இதுவரை இந்த நாட்டுக்கு தலைவரை வர. அது ஒரு நல்ல ஒரு உதாரணம். பொறுத்தார் புவி ஆழ்வார் இந்த ஆளுகின்றார். மற்றது பொங்கினார் காடுறவர். மற்றவர்கள் பொங்கினவர்கள் எல்லாரும் இப்பொழுது வீட்டை போட்டார்கள், காடுறார்கள். அது ஒரு கருத்து. அந்த திருவள்ளுவர் என்னென்றால் ஒரே கருத்து சொல்லி நான் முடிக்கிறேன், நான் கதைக்கையில். அந்த அவர் அந்த பொறை உடைமை என்று ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தி 10 குறள்களை, நான் 10 குறளை சொல்ல நேரம் இல்லை, அதே பொறை உடைமைக்கே ஒரு அதிகாரம் படைத்துள்ளார் என்று கூற விரும்புகிறேன். அதுக்கு ஆங்கிலத்தில் பேஷன்ஸ் என்று சிலாக்க சொல்றாங்க, forbearance என்றதான் அந்த சரியான மொழிபெயர். forbearance என்றதான் சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு. அதைத்தான் EU போப்புன்னு சொல்லி உள்ளார் என்று உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். நன்றி ஐயா. நன்றி மாஸ்டர். நானும் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும் மாஸ்டர். நன்றி, நல்ல கருத்து. இதைத்தான் நானும் சொல்ல, பெண்கள் என்ன மன்னிக்க வேண்டும் என்ற தாய்நாடு என்று சொல்றோம்.
ஒரு கப்பல் எடுத்துக்கொண்டா அதை ஷீ என்று தான் சொல்றோம், தாய் மொழி என்று சொல்றோம். எங்களெல்லாம் தட்டி விட்டுட்டீங்களே. சரி, பரவாயில்லை. நன்றி 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 பாபு. இப்ப இந்த 4 பேரையும் வச்சுக்கொண்டு 2ஆம் கேள்வியை கேட்போமா? டைம் கருதி. என்னுடைய டைம் முடிஞ்சது. நீ கலந்துரையாடத்தான் போகணும். இப்போ இந்த 4 பேரையும் வச்சுக்கொண்டு இதை முதல் சொல்லட்டும். 2ஆம் கேள்விக்கு பதில் கேளுங்க. 2வது கேள்வி. பொறுமையால் வரும் பயன்கள் என்ன? பொறுமையால் வரும் பயன்கள் என்ன? சதா மாஸ்டர் நீங்க சொல்றீங்களா? சதா மாஸ்டர் முதலாம் கேள்விக்கும் வந்தவா, நாங்கள் டைம் கொடுக்கல. முதலுக்கும் சொல்லு, 2ஆக்கும் சொல்லு. ரெண்டுக்கு சேர்ந்து பொதுவா சொல்லிக்கிறேன். பொதுவா சொல்றேன். பலரும் கருத்து கூறிவிட்டார்கள். அருமையான தொடக்க பேச்சு அருமையாக இருந்தது. நான் பொதுவாகத்தான் சொல்ல போறேன். ஏனென்றால் எல்லாத்தையும் கொஞ்சம் டைம் காணாது. அது பொறுமை துன்பம் ஏற்படும் போது உணர்ச்சி வராமல் கோபம் கொள்ளாமல் இருக்கும் மனநிலை. இவர்கள் இகழும் போது நீண்ட தாமதங்கள் ஏற்படும் போதும் தொடர் துன்பங்கள் வரும் போதும் அசாதாரண சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்கும் குணம் பொறுமை. அதுல கண்கோதனேசன் சொல்லிட்டாரு, நான் சொல்ல இருந்தது பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொங்குனார் காடுடைவார், அது சொல்ல இருந்தனா அவர் கூறிவிட்டார். மற்றது மற்றவர்களுடன் உறவுகளை வளர்க்க பொறுமை தேவை. நல்ல உறவுகளை வளர்க்க பொறுமை மிகவும் முக்கியம். அது அவர்கள் உங்களை அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். எல்லாம் பொறுமையாக இருக்காட்டி அவைகளுக்கு உங்களை புரிந்து கொள்ளலாம். நீங்க ஏதாவது ஒன்று செய்துட்டீங்கன்னா அவைகளுக்கு உங்களை புரிந்து கொள்ளாட்டி அவ்வளோ பொறுமை இல்லாத. அப்ப 2 பக்கமும் முக்கியமாக இருக்க வேண்டும். உலகத்தை பார்க்கவும் அவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகளை புரிந்து கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். உங்கள் இலக்குகளை, அதுவும் ஒரு நான் நினைக்கிறேன் சுகேந்திரா மாஸ்டர் சொன்னவர், இலக்குகளை அடைகிறதுக்கோ மீரா மாஸ்டர், இலக்குகளை அடைவதற்கு முக்கியம் பொறுமை முக்கியம். நான் அத்துடன் நிறுத்துகிறேன். மற்றவர்களுக்கும் சான்ஸ் கொடுக்குறேன். பரவாயில்லை. ஓகே, நன்றி. அவருக்கா சொல்லி விட்டு ராஜா லோகேஷ் போட்டிருக்காரு. முதலாவது கேள்விக்கு பொறுமை என்பது நல்ல மனப்பாங்காகும். அது சிரமமான அல்லது சோதனை நிறைந்த சூழல்களை அமைதியுடன் தாங்கிக் கொண்டு சமாளிக்கும் சக்தியை குறைக்கின்றது. பொறுமை என்பது ஒரு நிலையான மனநிலையை உருவாக்குவதும் முக்கியமான பண்பு. கஷ்டங்களையும் சிரமங்களையும் மனதில் ஆத்திரம் கொள்ளாமல் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வதே பொறுமை. அதுக்கிட்ட டாக்டர் பார்த்திபன் நினைக்கிறேன், அவர் சொல்லிக்கிறார் நோ பிபி. 2வது கேள்விக்கும் அவர் சொல்லிக்கிறார் பிளட் பிரஷர் வராது. அது உண்மை. தட் இஸ் ட்ரூ. தேங்க்யூ டாக்டர். அடுத்தது ஜெகநாதன் மாஸ்டர், நீங்க நான் 2யும் சேர்த்து தான் சொல்ல போறேன். ஏனென்றால் பீட்டிங் அரவுண்ட் தி புஷ் தான் எனக்கு படுகின்றது. அதாவது பொறுமை என்றால் என்னென்று சொன்னா எண்ணத்தை நிறுத்தி விடுறது இல்லை. என்னென்று சொன்னா நீங்க எண்ணத்தை நிறுத்தினா எப்போ தொடங்கலாம் எண்ணம் வந்து கொண்டிருக்கு. எண்ணத்தை நிறுத்தி விட்டேன் என்பது தான். ஆகவே உணர்ச்சி வசப்படுவது தான் நிறுத்த வேண்டும். அதான் இந்த பொறுமையை சோதிக்கிறன்றது. அடுத்ததாக இந்த முடிவு என்று சொன்னீர்கள். முடிவெடுப்பதிலையும் நாங்கள் பொறுமையா இருந்து கொண்டு ஐயப்பாட்டோட இதோ அதோ எதிர்மறையாக ஆப்போசிட்டா 2 கருத்தோட இருந்தா அது பிரயோசனமே இல்லை. இன்னொரு கருத்தா வரணும். அதான் தெளிவுக்கு அடையாளம். அப்ப முடிவுன்னு சொல்லிக்கல ஒரே ஒரு கருத்தை நீங்க டிவைட் பண்ணி கொண்டு இருந்தா அது ஐயம், டவுட், இட்ஸ் a waste of time. இன்னொரு கருத்து யோசிச்சு கொண்டு இருந்தால் அதுதான் பொறுமை. அதை முடிவு என்று நான் சொன்னாலும் அதான் அதுல இருக்க சூட்சுமம். அவ்வளவுதான் என்னுடைய பதிவு. அதாவது உணர்ச்சி வசப்படுவதை நிறுத்துறதுதான் அதுல பெரிய விஷயம். என்ன எண்ணம் வரைக்கும் உணர்ச்சி வசம் சேர்ந்து பேர். எண்ணத்தை நிறுத்துறதுன்னா யூ திங்க் எப்ப தொடங்க எப்ப மரம் சொல்ல வேண்டும். அப்ப யூ ஆர் லாஸ்ட் இல்லையா? அதான் சொல்ல விரும்பினேன். நன்றி. டாக்டர் பிரதாபன் சொல்லிக்கிறார் ஆல்வேஸ் ஹாப்பி மூட் வித் பீஸ் ஹெல்த் கண்டிஷன் வில் பி குட். 2வது கேள்விக்கு மறுபடியும் சொல்லிக்கிறார் health condition will be good. For example, we won't get high BP, blood pressure. Thank you, doctor. Kamala Arunachalam Master. எல்லோருக்கும் வணக்கம். நல்லொரு டிபேட் நடக்குது. நான் சொல்ல வந்தது யோசாமியார் சொன்ன சும்மா இரண்டது ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும். பொம்பளைகளா தான் பொறுமையண்டு இல்லை, ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவர் சொன்ன சும்மா இரு சரி வரும். மற்றது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திவம். அப்ப பொறுமை இல்லாம போனா ஆத்திரம் தான் வரும்.
ஆத்திரம் வந்தா புத்திமத்தியம். அதான் சொல்ல இருந்தேன். அவ்வளவுதான். Definitely. தேங்க்யூ. சரியா நன்றி. சொன்னீங்க. சரியா சொன்னீங்க. குட். தேங்க்யூ. Rajesh Bala Master. பயன்கள். இந்த பொறுமைன்றது இட்ஸ் a chance for you to learn other people. மற்றவையை படிக்கிறதுக்கு எங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு அந்த பொறுமைன்றது தான் ஒரு பெரிய டூல்ன்ட்டு நான் நினைக்கிறேன். We can learn others. Okay. ஒப்பீனியன் வந்தோடனே அவையோட விளக்கலை வச்சா நாங்கள் தமிழ் தேசியம் செய்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ வெயிட் ஃபார் த ரைட் டைம் டு ஆர்கியூ. அது நீங்கள் இந்த பெரிய லெவலில் இருக்கிறாங்களோட வேலை செய்ய யூ ஹாவ் ஓன்லி லிமிட்டெட் பவர். அந்த நேரம் ஐ ஹாவ் அ ரைட் கொண்டுட்டால் ஐ லாஸ்ட் எவ்ரி திங். ஸோ ஐ திங்க் அபவுட் இட்னு சொல்றது தான் சரியா இருக்கும். ஸோ டைவர்ஷன் இல்லை. எந்த அந்த பொறுமையை நாங்கள் பொறுமையான நேரம் ஒரு இக்கட்டான வரைக்க ஹவ் யூ மேனேஜ் யுவர் செல்ஃப். முதல் சொன்னதான் திருப்பி சொல்றேன். அதுதான் திருப்பி நான் சொல்றேன். எனக்கு சொல்லிக் கொன்றது பொறுமையா இருந்தால் நாங்கள் பெண்கள் முக்கியமாக நீங்கள் தாய்நாடு என்றீங்கள், தாய்மண் என்றீங்கள். ஐயா எல்லாமே பெண்கள் எல்லாம் வருகிறது. மரம் பூ தருது, கடல் மீன் தருது, பூமி உலகம் தருது. There's no man in it. Okay, it's all to do with the women. That's why the whole world have a name of everything. கங்கை காவேரி என்றெல்லாம் இருக்கிறது தான். அதன்ஸ் என்றது ஒரு பெண்ணின்ற பேரு தான். ஹரிஸ் என்றது ஒரு பெண்ணின்ற பேரு தான். அவர் நாங்க மட்டும் வைக்க இல்லை, உலகம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது வேற கதை. எனிவே இப்ப நீங்கள் கேட்டவர்களே மறந்து போட என்ன சொன்னீங்க? பயன்கள் என்ன? பொறுமையால் வரும் பயன்கள் யாவை? Achievement, you learn a lot. Benefits, yeah. Learning, you get for your goal. இப்ப நீங்கள் உங்களின் பஸ்ஸோட கொழுவுனா அது உங்களுக்கு டிசாஸ்டரை கொண்டு வரலாம். அதுல லேர்ன் பண்றது what you expect me to do, அதை நான் லேர்ன் பண்றது. ஃப்ரேசல் மீட்டிங்கு போனால் we have to take a note. நான் சொல்றேன், நான் சொன்ன எல்லாம் சரியா இதுன்னு சொல்லியிருக்கா அவர்கள் கேட்டால் இட்ஸ் ஓகே I'll do the best என்று சொல்லுவேன். அல்லது புழுகுனா என்றால் தேங்க்யூ I'll do more என்று சொல்லுவேன். இட்ஸ் a learning process to me. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறது லேர்னிங் ப்ராசஸ் டு மீ. அதான் என் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நாங்கள் மல்டி ஆர்களோட வேலை செய்ய எங்களோட கலாச்சாரத்தை தாண்டி போயிருக்க யூ ஹேட் டு பிளே தியர் கேம். அப்போ அந்த பொறுமை டேக் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்லி. நாங்கள் ஒரு தமிழ் பொம்பளையோட இருந்து மௌனமா இருக்கிற ஊமையா இருக்குதுன்னு அவ சொல்லுவா, அடக்கமா இருக்குது, ஆமையா இருக்குதுன்னு. பின்ன ஆனா வெள்ளக்காரியோட பொறுமையா இருக்கு. ஷி நோஸ் ஐம் ஜஸ்ட் எல்லாத்தையும் கிரேச்சு கொண்டிருக்கிறேன்னு தெரியும். என்னடா ஷீஸ் மை பாஸ். இதுகளை தான் சொல்றேன் வித்தியாசங்கள் அப்படின்னு. கலாச்சார சம்பந்தமானது, அடுத்தது உங்களின் ஸ்டேட்டஸ் சம்பந்தமானது, அடுத்தது உங்களின் எஜுகேஷன் சம்பந்தமானது. பொறுமை என்றது என்னன்றது எங்களோட எஜுகேஷனை பொறுத்தது. நீங்க தெருக்கல்ல பார்த்தீங்களா, மருதானியில இருந்து மட்டக்களப்புல இருந்து மானிப்பாயில இருந்து கிராமத்து பெண்கள் சண்டை பிடிப்பாங்க, படிச்சாக்கள் சண்டை பிடிக்கிறதில்லை. இது ஆல் டு டூ வித் கண்ட்ரோல். அதை அறிவை பொறுத்தது. அப்படி நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். அந்த பொறுமைன்ற வேர்டை வச்சு பெரிய ஒரு ஆர்டிக்கிள் எழுதலாம். ரிசர்ச் பேஸ்ட் மட்டுமில்லை, கல்ச்சரல் பேஸ்டு, சைக்காலஜிக்கல் பேஸ்ட் எழுதலாம். இப்போ நாங்கள் ஒரு ஒட்டகத்தோட போறோம். அது இந்த கூகுள் அங்கே இருந்தது. வாட் இஸ் அ டாலரன்ஸ் மீன்? ஒட்டகத்துக்கு தண்ணி கிடைச்சா சண்டை பிடிக்க முடியாது. வெயிட் ஃபார் த ரைட் டைம். அதுதான் பொறாமைன்ற வெற்றி. கரெக்ட். தேங்க்யூ. நன்றி. நான் ஒரு பதில் சொல்லட்டா? பெண்களிடம்தான் உருவாக்கும் தன்மை உண்டு. அவர்தான் இருக்கிறபடியால் அவர்தான் உருவாக்குகின்றார்கள், குழந்தைகளை உருவாக்குகின்றார்கள். ஆதலால்தான் கடலையோ மண்ணையோ எல்லாத்தையும் பூமாதேவி என்று கூறுகின்றார்கள். அது ஒரு மறுமொழி. இரண்டாவதாக, நான் பொறுமையாக இருப்பேன், என்ன கேட்டாலும் பேசாமல் இருப்பேன் என்றால் பிபியையும் கூட்டி ஆத்திரத்தையும் கூட்டுறாக்கு நான் பொறுமையாகவே இருப்பேன். சரியா? அவ்வளவுதான். நன்றி. லிங்கரட்னம் மாஸ்டர். எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கம். அந்த பொறுமையை பற்றி நீங்கள் பலர் குறிப்பிட்டார்கள். என்னுடைய கருத்து, நாங்கள் எப்படி மனம் ஒரு கலங்கிய நிலையில் தான் இருக்கும். நீர் கலங்கி இருந்தால்
அதை தெரிய வைப்பதற்காக பொறுமையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய முகம் தெரியும் என்று சொல்வார்கள். அப்ப நாங்களும் ஒரு பொறுமையாக இருக்க வேண்டும். இல்ல ஏப்ரஹாம் லிங்கன் ஒரு கடிதத்தை எழுதி உடனே போஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி கடிதத்தை எழுதி எம்பளத்தையும் போட்டு அப்படி வச்சு கொள்வார். 2-3 நாளையில எடுத்து பார்ப்பார். திருப்பி அதையும் ஆல்டர் பண்ணி போட்டு திருப்பியும் வைப்பார். பல கடிதங்கள் அவர் போஸ்ட் பண்ணுவதில்லை. காரணம் என்னவென்றால் அவையெல்லாம் தேவையற்றதாக இருந்தது. ஆனால் உடனே அதை போஸ்ட் பண்ணியிருந்தால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் என்று கூறியிருக்கின்றார். எனவே இந்த பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் அதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நானும் ஒரு கௌதம புத்தர்கிட்ட கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த பொறுமையா இருக்கிறதால இவ்வளவு நன்மை கிடைக்கும். கௌதம புத்தரை பார்த்து ஒரு அரசு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அரசன் கணக்கு ஏசினவராம். அப்ப அவர் பேசாமலே இருந்தவர். அப்பதான் கடைசியில என்ன நீங்க அப்படி பேசாம இருக்கிறீங்கன்னு அவர் சொன்னாரா, இப்ப ஒரு உணவை நீங்க ஒருவருக்கு கொடுத்தா அது அவர் எடுக்காட்டி அது எங்க இருக்கும், அது உங்கள்ட்ட தான் இருக்கும். அப்படித்தான் நீங்க இவ்வளவு நேரம் பேசினதை நான் எடுத்துக்கொள்ளவே இல்லை, எல்லாம் உங்களிடமே இருக்கு பொறுமையாக சொன்னேன். அப்படியும் நாங்கள் இருந்து எங்களை பல காரியங்களை வெல்லலாம் என்று சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி. மனைவி சொன்னது என்ன பற்றி தான் இதுதான் சரியான சந்தர்ப்பம். குடுங்கோ. எனவே நான் 3ஆம் கேள்வியை போடுவோமா பாபு? நேரம் இருக்கா? நேரம் இருக்கு. 3ஆம் கேள்வியும் போட்டா 2 கேள்விக்கும் பதில் சொல்லலாம். சொல்லுங்க. சிவமோகன் மாஸ்டர். பொறுமையை சந்திரிகா மாஸ்டர் என்ன சொல்ல போறாரு? 3ஆவது போட சந்திரிகா மாஸ்டர் 3ஆவதுலையும் சேர்த்து சொல்லுங்க. நேரம் போயிருக்கு. பொறுமையை எப்படி கையாளலாம்? உதாரணமா கிறிஸ்தாம்பால் கதையை நான் சொல்லியிருந்தேன், அதையே சொல்லவில்லை. உதாரணமா அதே மாதிரியா நீங்கள் கூட வாழ்க்கையில இருந்தா நீங்களும் சொல்லலாம். பொறுமையை எவ்வாறு கையாளலாம்? நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? வணக்கம். பொறுமையின் பயன் முதல் கேட்ட நீங்கள், நான் சொல்லுவேன், இப்ப பிரபஞ்சம் நாங்கள் ஒன்றை கேட்டால் 1000 வாய்ப்புகளை தருமா. அப்ப நாங்கள் ஒரு வாய்ப்பை முன்னுக்கு வந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னா நாங்க பொறுமையா இருந்தா வாய்ப்பை டக்குண்டு இதுதான் ஆன்சர் வந்துட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. மற்றது சில பேருடைய கேள்விக்கு பதில் கொடுக்காம விடுவது நல்லது. சோ பொறுமையாக இருத்தல் நல்லது, பேசாம இருத்தல் அல்ல சும்மா இருத்தல் நல்லது. மற்றது 3ஆவது கேள்வி நீங்கள் என்ன கேட்டீங்க? பொறுமையை உங்களோட வாழ்க்கையில் எப்படி கைப்பற்றினீர்கள்? எப்படி கையாளுறீர்கள்? எப்படி பொறுமையை நீங்கள் எப்படி கையாளுறீர்கள்? சிச்சுவேஷன் வந்தா நான் என்னுடைய தாத்தா சொல்லுவார், ஒரு ஆள் தன்னையும் சமூகத்தையும் அறிதல் கிட்டத்தட்ட 65 வயது சொன்னார். அதுக்கு அந்த அப்பா எனக்கு 5 வயது. அவர் பிறகு இறந்துட்டார். அப்ப நான் அந்த வசனத்தை நான் நெடுக திருப்பி ஏன் அதை சொன்னவர் என்று சொல்லி அவர் கிட்டத்தட்ட 35 வயசு கிட்ட நான் அறிஞ்சிட்டேன், என்னை அறிஞ்சு விட்டேன் என்றார். நான் தாத்தா இருந்திருந்தா நான் இதை ப்ரூவ் பண்ணிருப்பேன் என்று சொல்லுவேன். அப்ப என்னுடைய அம்மாவுக்கு எனக்கு நடுக அம்மா சொன்னா நான் எதிராக ஏதாவது சொல்லுவேன். அப்ப என்ன அதுக்குள்ள இருந்து நான் பொறுமையா இருந்து பார்த்தேன். என்ன இதுன்னு பார்த்தா அம்மா எதிர்மறை கருத்தை உடனடியாக எதிர்ப்பா. எங்களை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்ப்பா. அப்ப எங்களுக்கு கோபம் வரும். எங்களுக்கு கோபம் வந்தால் நாங்க வெல்லணும்னா நாங்கள் பொறுமையா தான் இருக்கணும். அப்ப அந்த இறுதியில நான் பொறுமையா இருந்தபடியால் என்னுடைய அம்மா இதுதான் நம்ம அந்த இந்த நோக்கத்துக்காகத்தான் நம்ம அந்த ஆன்சரை தருகிறா. அப்ப இப்படி ஒரு கேள்வியை நான் உருவாக்கினா அம்மா என்ன தரப்போறான்னு இப்ப தெரியும். ஆனா அந்த முந்தின வயசுல தெரியாது, எதிர்மாறாக இருக்கும். அப்ப நான் இப்ப யோசிப்பேன், இந்த பொறுமை அப்ப கண்டுபிடிக்கல, இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி மெடிடேஷன் வந்தபடியாத்தான் பொறுமை இல்லாட்டி மெடிடேஷன் செய்ய பொறுமை வந்துடும். அது நேர்மறை எண்ணம், நேர்மறையா பயங்கரமான பலம் நினைக்கிற அளவு ஒரு பலத்தை தருதுண்டா அது பொறுமைதான். அவசரப்பட்டு காரியமெல்லாம் சிதறும். ஆனால் பொறுமையா இருந்தா மலையையும் கவுக்கலாம், பயங்கர ஒரு இதை தரும் என்றுதான் என்னுடைய கருத்து. நன்றி.
நல்ல மறுமொழி, நன்றி. சுவாமோகன் சொல்லுங்கோமா. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் பொறுமையை பற்றி அழகாக கூறிவிட்டார்கள். அந்த பொறுமையின் பயன் என்னென்று பார்க்கல வள்ளுவர் ஒரு பாடல்ல சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இந்த வரம்பு கடந்து பேசுறவர்கள் எந்த நேரமும் நோய் நோயண்டி பேசி கொண்டிருப்பார்கள். எதுக்கு எடுத்தாலும் தாங்கள் சொல்றதைத்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கொடும் சொற்களாம் அது. அப்படிப்பட்டவர்கள் பேசுகின்ற சொல்லையே வள்ளுவர் சொல்றார் கொடிய சொற்களாம். அப்படிப்பட்ட கொடுமையான அந்த சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டுமா. உண்மையாக சில சம்பவங்கள் நடக்கும் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு, அது நாங்கள் எங்களுக்கு கொடுமையாக இருக்கும். இருந்தாலும் அதை பொறுத்து கொள்பவர்களை வள்ளுவர் எங்கு கொண்டு வைக்கிறார் என்று சொன்னால், உண்மையான துறவிகளுக்கு ஒப்பாக வைக்கின்றார். அவர்களான உண்மையான துறவிகளாம். அதை பொறுத்து தாங்கி செல்லக்கூடியவர்கள் தான் உண்மையான துறவிகள். எப்படியான சொற்கள்? கொடுமையான வன்கொடுமையான சொற்களை கேட்டும் அவற்றை தாங்கிக் கொள்பவரை அவ்வாறு வள்ளுவர் அழகாக கூறியிருக்கின்றார். மற்றது, எனக்கு பொறுமை வேண்டுமாக இருந்தால் நான் அமைதியை கடைபிடிப்பேன். நிச்சயமாக அமைதியாக இருந்து விட்டால் அந்த பொறுமை இலக்கணமாக அமைந்துவிடும். சொல்லுவார்கள், 2 கைகள் சேர்ந்து தட்டினால் சத்தம் வரும், ஒரு கை ஓசை ஒருபோதும் சத்தம் தராதென்று. அந்த ஒரு கை ஓசை மாதிரி நாங்கள் அமைதியாக, அவர்கள் பேசும்போது நாங்கள் அமைதியாக இருந்து விட்டால் எங்களுடைய பொறுமை எங்களிடம் வந்துவிடும், நாங்கள் வென்று விடலாம். நன்றி. ஏன் பேசாம இருக்கிறான்னு கேட்டா அது பிரச்சனை இல்லை. அதுக்கும் கேள்வி இல்லை, அதுக்கும் பொறுமைதான். இந்த துறவி மாதிரி ஆக்கி இருக்கிறார் வள்ளுவர். நீங்கள் பொறுமையாக கொடுமையான சொற்கள் விழும்போது கூடி பேசாமல் இருங்கள், பேசாமல் இருங்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார். கொடுமையான சொற்கள். ஆகவே வீட்டில நடப்பது சாதாரண சொற்களாக இருக்கலாம். நன்றி நன்றி நன்றி. நல்ல கருத்து சுவாமன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜேம்ஸ் மாஸ்டர் வரவழைக்கின்றோம். நன்றி. இந்த பொறுமையாக இருக்கிறது என்பது வளமையாக என்னுடைய வீட்டுல நடக்கிறது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இது போகாது என்று சொன்னா நான் போவேன். ஏனென்று சொன்ன என்னுடைய கருத்து, இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கு தான் செய்ய வேணும். இதை நாளைக்கும் சேர்த்து செய்யலாவே இல்லை. இது இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம் இன்றைக்குத்தான் செய்யணும். அப்ப இவைகளுக்கெல்லாம் பொறுமையை நாங்கள் கடைபிடிக்க இயலாது. வீட்டுல சொல்லுவீனும், வருமானத்தை பார்ப்பீனும், இதுக்கு போனா இவ்வளவு செலவு வரும், செலவை பற்றி இல்லை, இது இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம் இன்றைக்கு செய்ய வேணும். அப்ப சில விடயங்கள்ல நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க முடியாது. அதை நாங்கள் எதிர்கொள்ள, அந்த பொறுமையை கடைபிடிக்க முடியாத இடத்துல அந்த எதிர்நிலையையும் நாங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர். நன்றி. அதாவது பொறுமை கடைப்பிடிக்க விட்டால் உங்களுக்கு தான் நட்டம். ஏனென்று சொன்னால், எரிச்சல் பட்டோ ஆகியோ பண்ணிக்கொண்டே இருந்தால் ஒரு சுடுகல்லை எடுத்து எறிகிற மாதிரி முதல் உங்களை ஹேர்ட் பண்ணி போட்டுதான் என்னோட ஹேர்ட் பண்ணும். அதே எக்ஸாம்பிள் தான் இதுக்கு. ஸோ இந்த தியானத்தலத்துல நீங்கள் தியானத்தை ஒழுங்கா செய்தீங்கன்னா நீங்கள் பொறுமையை கடைப்பிடிப்பதற்கு உதவி செய்யும் என்று கூறிக்கொண்டு, நான் அப்போது சொல்லியிருக்கேன், நான் இந்த கேன்சர் எய்ட் ஃபார் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஸ்ரீலங்கா ஆர்கனைஸ் பண்ற ஆனுவல் டின்னர் அண்ட் டான்ஸ் நிகழ்ச்சிக்கு வரும்படி கேட்கிறார்கள். அது 16ஆம், அதாவது சாட்டர்டே at 6 PM நடக்க இருக்கிறது. அதற்கு முடியுமானவர்கள் போடலாம். அதுக்கு முடியாவிட்டால் நீங்கள் அதுக்கு சின்ன டொனேஷன் கூட அதுக்கு செய்யலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து டாக்டர் கமலா கேட்கலாம், இல்லாட்டி காந்தி மாதிரி வந்திருக்கு அவர்கிட்ட கேட்கலாம், இல்லாட்டி என்னட்ட கூட நீங்க கேட்கலாம். இரண்டாவது செய்கிற நல்ல ஒரு விஷயம் உண்டு, அதுக்கு பலரை சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். அதை நான் என்னுடைய இதில் எங்களோட போட்டிருக்கிறேன், மற்ற இடங்கள்லையும் போட்டிருக்கேன், மற்றொரு இதுலேயும் இல்லை. இப்போ நான் இன்றைக்கு போட்டிருக்கேன். உதவி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. பலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு நீங்க முடியுமெண்டா செய்யலாம், இல்லாட்டி அதில் போய் அட்டென்ட் பண்ணலாம். அங்கே இருக்கிற நிகழ்ச்சிக்கு அட்டென்ட் பண்ணலாம். நாங்கள் அதுக்கு நான் போக இருக்கின்றேன் சாட்டர்டே 16th என்று கூறிக்கொண்டு மற்றவர்களே நீங்க பேச விடுங்க, நேரம் கருதி. அது வந்து நான் சொல்ல வந்தது இப்ப கடைசியா 2 பேரும் சொல்லி விட்டார் ஒரு அளவுக்கு. நீங்க கேள்வியில ஒரு சிறு குழப்பத்தை போட்டுட்டீங்க. அதாவது கையாள்வது என்றுதான் சரி, கடைப்பிடிப்பதுதான் சரி. கையாள்வதும் அதே மீனிங்னு சொல்லலாம். பொறுமையை சோதிப்பனவற்றை தான் நான் கையாள வேண்டும்.
அப்ப பொறுமை கடைப்பிடிக்கப்படும். இப்ப அதுல சின்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா? மற்றது இந்த ஏன் பேசாம இருக்கிறான்னு சொன்னா மௌனம் தான் பதில்னு சொல்ல வேண்டியதான். That's the best answer, isn't it? Thank you. Because you're being silent because you know there's no point saying it. அதனுடைய இதை பொறுமையை சோதிக்கிறது என்னன்னு பார்த்து அதைத்தான் நாங்கள் கையாள்வது. நான் சொன்னதுக்காக தவறா என்று மன்னிக்க வேண்டும், அப்படித்தான் எனக்கு பட்டது. பிரச்சனை இல்லை மாஸ்டர், சொன்ன சரி. அதுக்குதான் உங்களுக்கானதான் நாங்க ஸ்ட்ரோக் போட்டது, கையாளலாம் ஸ்ட்ரோக் கைப்பிடி. எதுக்கு நீங்க மறுமொழி சொல்றீங்கன்னு பாக்குறோம். நன்றி. அடுத்து லிங்க ரத்னம் மாஸ்டர். நான் ஒரு சொல்லலாம் நினைக்கிறேன். என்னன்னா அந்த பொறுமையா இருக்கிறதால எப்படி நன்மைகள் வரும் என்றதை தான் ஒரு உதாரணம் சொல்லுவோம். அந்த அல்பா எடிசன் வகுப்புல மிகவும் குறைந்த மாணவராக இருந்தார். அப்ப அந்த ஆசிரியர்களால அவரை வச்சிருக்க இல்லாம ஒரு கடிதம் எழுதி அவர்கிட்ட கொடுத்து விட்டவங்க. இவர் மிக மோசமான அப்படி என்றெல்லாம் எழுதி கொடுத்து விட அதை கொண்டு அவர் தாய்கிட்ட கொடுத்தவர். அப்ப தாய் அதுக்கு உடனே ஆத்திரப்பட்டு முடிவெடுத்திருக்க அப்படி ஒரு அறிவாளியை நாங்க கண்டிருக்க இயலாது. அப்ப அவ என்ன செய்தா அதை வச்சுட்டு அப்ப என்னண்டு மகன் கேட்ட போது சொன்னா, நீ சரியான கட்டிக்காரனா மறுபடியும் ஸ்கூலுக்கு வராம வீட்டுல இருந்து படிச்சாதான் நீ உனக்கு நல்ல சொல்லிச்சா. அப்ப சொல்லிச்சு அவரை வச்சு படிப்பிச்சு எல்லாம் அந்த அளவுக்கு அவரை மேதியாக்கி போட்டு அவர் இறந்துட்டா. பிறகு அவர் அந்த கடிதத்தை எடுத்து கண்டேறார். அதைத்தான் வாசிச்சு பார்த்திருக்கிறார். இப்படித்தான் எழுதினத்தை இப்படி தாய் சொல்லி தன்னை இவ்வளவு உயர்த்து கொண்டான். அப்படியே அந்த பொறுமைகளால சில நன்மைகளை செய்யலாம் என்றதை சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி. நிர்மலா மாஸ்டர் என்னண்டு நான் எழுதினதை என்ன மாதிரி எல்லாத்தையும் என்னவோ வச்சு பாக்குறான் ஆஸ்திரேலியால இருந்து. நான் இந்த லிஸ்ட போட்டுட்டு ஒரு 7-8 பேரை போட்டுட்டு டிசனை பக்கத்துல ஸ்டார் போட்டேன்னா 6வது கதை என்ன இன்றைக்கு இந்த பங்கு பெற்றது உங்களுக்கு நான் விட்டு நான் 6வது சொல்லாவிட்டால் சொல்ல வேண்டிய யோசிச்சா நீங்கள் அப்படியே சொல்லி போட்டீங்க. ஒன்று பார்த்துட்டு நீங்க சொல்ல வேண்டிய 1000 தடவைகள் தோத்துருக்காரு. மின்குள்ள கண்டுபிடிக்கிறவங்க கிட்டத்தட்ட 1000 டைம் he failed. நான் ஒரு பாம்பை எல்லாருக்கும் குத்தி கொண்டிருந்தான். ராமகிருஷ்ணர் சொன்னார், அந்த பாம்பிட்ட இனி குத்தி கொண்டு இருக்கின்றாய், அப்படி அமைதியா இருக்க வேண்டும் என்று. அப்ப அமைதியா இருக்க அந்த சிறுவரெல்லாம் கல்லறிந்தார்கள். அப்ப காயத்துடன் இருக்க ராமகிருஷ்ணர் சொன்னாராம், ஏன் உனக்கு இப்படி உடம்பு முழுக்க ரத்தம் இருக்கின்றது, அதுக்கு பொறுமையா இருக்க சொன்னீர்கள், எனக்கு எல்லாரும் கல்லறிந்து விட்டார்கள் சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் பொறுமையா இருக்க சொன்னேன், ஆனால் இந்த சீர வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று. ஆனா பொறுமையாயும் இருக்க வேண்டும், ஆனால் பொறுமை போதும் தலை குனிந்திருக்க கூடாது, சீரையும் வேண்டும் என்று சொன்னார். நன்றி வாய்ப்புக்கு. நல்ல கருத்து. பாபு, 4ஆம் கேள்வி போட போறீங்களா? 4 லிங்க மாஸ்டர் சொல்லிட்டார், மைதிலி மாஸ்டர் மறுபடியும் சொல்லிட்டார். நான் கேட்டதுக்கு இன்டெரக்டா மறுபடியும் சொல்லிட்டேன். ஆனா கேள்வி கேட்கிறேன். அது சொல்லிட்டு